அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம பத்மா மேடம் வந்திருக்காங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு 1418வது நிகழ்ச்சி. அவங்க கொடுத்த தலைப்பு சுமித்ரா. இது நாவலா கட்டுரையா எனக்கு தெரியாது. அவங்க தலைப்பு கொடுத்தாங்க, நானும் கேட்கணும்னு நினைச்சு மறந்துட்டேன் என்ன அப்படின்றது. ரொம்ப நாளைக்கு பிறகு அவங்களோட குரல் கேட்க போறோம். மகிழ்ச்சியா இருக்கு. அவங்களை வெகு நாள் பிறகு நீங்க இந்த உரையாற்றுவதற்கு வரவேற்கிறோம். அதே நேரத்துல இன்றைய தினம் நம்மளோட வேலம்மாள் மேடமோட திருமண நாள். அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்லிடுவோம். அவங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மேடம். வாழ்த்துக்கள் வேலம்மாள். வாழ்த்துக்கள் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். வாழ்த்துக்கள்மா. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி. உங்கள் வாழ்த்துக்கள் தான் மகிழ்ச்சி. சில தினங்கள் சில மறக்க முடியாத நேரத்துல தான் அமையும். அந்த மாதிரிதான் எனக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பத்மா மேடம், நீங்க ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்டீபன் சார் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ சம்மர் வெக்கேஷன்ல அம்மா வீட்டுக்கு வந்த சந்தோஷம் மாதிரி இருக்கு. எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. செல்வா சார், வசந்திமா, கல்யாணிமா, நாராயணமூர்த்தி சார், ரவி சார், ஆறுமுகம் சார், சக்கரபாணி சார், எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. கொஞ்சம் அடுத்தடுத்த வேலைகள் தான் காரணம், வேற எதுவும் இல்லை. அஃப்கோர்ஸ் எனக்கு அடித்தளமா இருந்த இந்த எம்ஒய்எம்ல என்னுடைய வளர்ச்சிய அடுத்த கட்டத்தை நோக்கி நான் முன்னேறி போறதுதான் இந்த எம்ஒய்எம்ல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்துக்கான ஒரு பெரிய பலனா இருக்கும். அதுதான் உண்மையும் கூட. ஸோ நோ மோர் லுக்கிங் பேக். அடுத்தடுத்த வேலையை நோக்கி நான் நகர்ந்து போயிட்டே இருக்கேன். ஸோ அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு நான் ஒரு அருமையான ஒரு நாவலை பத்தி தான் நான் பேச போறேன். இதுதான் அந்த புத்தகம். சுமித்ரா சார் போஸ்டர்ல ஆல்ரெடி போட்டிருக்காங்க. இவர் தான் எழுத்தாளர், கல்பட்டா நாராயணன். இது ஒரு ரொம்ப வித்தியாசமான நாவல். எல்லாருமே ஆரம்பத்துல இது ஒரு டிஃப்ரெண்ட் நாவல் அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கதைக்களம் இதுக்கு முன்னாடி நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான ஒரு கதைக்களத்தை இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வாசிச்சிருக்கீங்க இல்ல கேட்டிருக்கீங்க அப்படிங்கறத நாம அப்புறம் பகிர்ந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆசிரியரை பத்தி நான் பேசுறேன். கல்பட்டா நாராயணன் பேரே நமக்கு தெரியுது. இவர் கேரள நாட்டை சேர்ந்தவர். வயநாட்டுல கல்பட்டாக்கு பக்கத்துல இருக்கிற கோட்டத்தரா அப்படிங்கிற கிராமத்துல பிறந்தவர். ஒரு பிரபல எழுத்தாளர். அங்க ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஆங்கில ப்ரொஃபசர், பேராசிரியரா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. நிறைய கவிதைகள் தான் இவருடைய பிரைமே. நிறைய கவிதைகள் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அது போக இலக்கிய விமர்சன புத்தகங்களும் நிறைய எழுதி வெளியிட்டு இருக்காரு. அண்ட் அப்கோர்ஸ் இது மாதிரியான குறுநாவல்களும் நிறைய எழுதியிருக்காரு. ஆக்சுவலி அவர் எழுதின புத்தகம் இத்திர மாத்திரம் அப்படின்னா, இந்த மாத்திரம் அப்படின்னு தெலுங்குல சொல்லுவாங்க, இந்த மாத்திரம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. தட் இஸ் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் இந்த நாவலோடைய ஆக்சுவல் ஒரிஜினல் மலையாள பேர். சோ இதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது டிரான்ஸ்லேட்டர் சுமித்ரா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சோ திஸ் இஸ் அ டிரான்ஸ்லேட்டட் நாவல் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ நம்ம அடுத்து டிரான்ஸ்லேட்டருக்கு போகலாம். இந்த புத்தகத்தை மலையாளத்துல இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தவங்க திருமதி KV ஷைலஜா. அவங்க KV ஷைலஜா ரொம்ப பிரபலமான ஒரு மொழிபெயர்ப்பாளர், எழுத்தாளர். வம்சி புக்ஸ், வம்சி பதிப்பகத்தின் உரிமையாளர். இவங்க கணவர் தான் பவா செல்லதுரை. இவங்க குடும்பமே பாத்தீங்கன்னா ஒரு இலக்கிய குடும்பம். இவங்களுடைய பூர்வீகம் கேரளா தான். ஷி வாஸ் பார்ன் இன் கேரளா. ஆனா மலையாளம் அண்ட் தமிழ் ரெண்டு மொழியிலுமே இவங்களுக்கு நல்ல ஆதிக்கம் இருக்கு, மொழி வளம் இருக்கு இவங்க கிட்ட. சோ நிறைய மலையாளம் புக்ஸை இவங்க தமிழுக்கு கொண்டு சேர்த்த பெருமையும் இவங்களுக்கு இருக்கு. இவங்களுடைய பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா
பாலச்சந்திரன் சுள்ளிக்காடுடைய சிதம்பர நினைவுகள் அருமையான புத்தகம். இது வரைக்கும் யாரும் வாசிக்கலன்னா கண்டிப்பா வாங்கி வாசிச்சு பாருங்க. தி பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன் இவங்களுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய சிஸ்டர் திருமதி KV சைலஜா, அவங்களுமே வந்து 2 மொழியிலயும் நல்ல சிறந்து வளமை பெற்றவங்க. அவங்களுமே மலையாளத்துல இருந்து தமிழுக்கு நிறைய டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. சமீபத்துல மலையாளத்துல இருந்து அவங்க மொழிபெயர்த்த நிலம் பூத்து மலர்ந்த நாள் அப்படிங்கிற அந்த மொழிபெயர்ப்புக்கு சாகித்ய அகாடமி விருது அவங்க சிஸ்டருக்கு கிடைச்சிருக்கு. நிலம் பூத்து மலர்ந்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பீரியட் நாவல், டைம் பீரியட் நாவல். முன்காலங்கள்ல பாணர் குலம் வந்து நமக்கு இங்க நமக்கு தொன்மை காலங்கள்ல ரொம்ப பிரபலம். சோ அந்த பாணர் குலம் சார்ந்த ஒரு கதை, கிட்டத்தட்ட ஒரு பொன்னியின் செல்வன் நாவல் மாதிரி போகும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அருமையான அண்ட் அவங்க டிரான்ஸ்லேஷனும் ரொம்ப அற்புதமா இருக்கும். நிச்சயம் வாசிக்க வேண்டிய ஒரு நாவல் அதுவும். ஸோ தட் இஸ் அபவுட் தி டிரான்ஸ்லேட்டர். இப்ப இது ஒரு மொழிபெயர்க்கப்பட்ட நாவல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஆனா டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது எத்தனை பேர் அதோட டெப்த் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாவே இருக்கு. ஏன்னா since I am into translation now, அதுல இருக்கிற அந்த வலி என்ன, வேலை பலு என்ன, அதனுடைய தாக்கம் என்னங்கிறது இப்ப என்னால உணர முடியுது. இன்ஃபேக்ட் நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் கிட்ட பேசும்போதுதான், இப்ப சமீபத்துல என்னுடைய புத்தகம் முகத்வாரம் சொல்லி நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸோட இன்டர்வியூ எடுத்து அது ஒரு புத்தகமா வெளியிட்டிருக்கேன், தொகுப்பாக்கி புத்தகமா வெளியிட்டிருக்கேன். அதுல வாசிச்சீங்கன்னா அத்தனை டிரான்ஸ்லேட்டர்ஸ் இன்றைய காலத்துல பிரபலமாக இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்களுடைய இன்டர்வியூ எல்லாமே அதுல இருக்கு. ஒவ்வொருத்தருமே அவங்க லைஃப் அதுக்கு எவ்வளவு டெடிகேட் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வரும். இப்ப இந்த புத்தகம் கூட இதை மொழிபெயர்த்து முடித்ததும் KV சைலஜா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலையே சரியில்லாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இந்த கதை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கு. அவங்க ஒண்ணும் இல்லை, ஆல்ரெடி ஒருத்தர் எழுதி வச்சது மலையாளத்துல, அது அப்படியே அவங்க உள்வாங்கி தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த உள்வாங்கி அதை மொழிபெயர்த்து அதை வெளியிட்டதன் விளைவு she really felt sick for a while. So அந்த அளவுக்கு இந்த கதையில ஒரு டெப்த் இருக்கு. சரி, அடுத்து இந்த புத்தகத்தினுடைய அடுத்த பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னுரை. இதற்கு முன்னுரை எழுதியவங்க பிரபல எழுத்தாளர் திரு S. ராமகிருஷ்ணன் அவர்கள். S. ராமகிருஷ்ணன் அவர்களை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவருடைய புத்தகங்களும் நம்ம எம்பாயம் தளத்துல நிறைய அதை பத்தி பேசியிருக்கோம். நிறைய பேர் அவருடைய புத்தகங்களை பத்தி பேசியிருக்காங்க, ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. சோ அவர் என்ன எழுதியிருக்காருங்கிற ஃபர்ஸ்ட் 2 வரிகளை மட்டும் நான் படிச்சு காட்டுறேன். மனிதர்களின் வாழ்க்கை மரணத்துடன் முடிந்து விடுவதில்லை. மேலும் மரணம் உடலின் இருப்பைத்தான் முடித்து வைக்கிறது. சாவிற்கு அப்புறம் மனிதர்கள் நினைவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 வரியில இந்த மொத்த கதையினுடைய சாராம்சத்தை அவரு சொல்லிடுறார். இப்போ ஒரு சாவு நடந்த வீடு, ஒரு துக்க வீடு எப்படி இருக்கும்? அந்த வீட்டுல ரோஜா மலரினுடைய வாசனை கூட ஆக்சுவல் ரோஸோட ஸ்மெல் அதுல வராது, வேற மாதிரி வரும். ஒரு ஊதுவத்தி நிறைய அப்படியே கொத்து கொத்தா ஏத்தி வச்சிருப்பாங்க, பட் ஸ்டில் அது ஒரு பிளசன்ட்னஸ் நமக்கு கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஒரு விதமான ஒரு அசௌகரியம் தான் இருக்கும். அந்த மலரும் அதோட தன்மையை இழந்துரும், ஊதுவத்தியும் அதோட தன்மையை இழந்துரும். அங்க இப்ப நிறைய அந்த மாதிரி துக்க வீட்டுல காஃபி சர்வ் பண்றாங்க, டிஃபன் வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு டிஃபன்லாம் கூட சர்வ் பண்றாங்க. ஆனா அந்த சாப்பாடுல கூட ருசி இருக்குமான்னா நிச்சயம் இல்லை. எல்லாமே அதோட தன்மையை இழந்துரும். அங்கே வரும் மனிதர்களும் அவர்களுடைய தன்மையை இழந்து விடுவார்கள். அங்க அதுக்கு முன்னாடி வரைக்குமே தன்மை இழந்து விடுவார்கள் அப்படின்னா நான் எப்படி சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, அந்த நபரை பற்றி அதற்கு ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு என்ன நினைப்பு இருந்தது அப்படிங்கிறது வேற. ஆனா இந்த செய்தி கேட்ட உடனே அவங்களுடைய நினைவுகள், அவங்களுடைய அந்த நபரை பற்றிய நினைப்பு எல்லாமே மாறிடும். சோ மனிதர்களும் அவர்களுடைய தன்மையை அங்கே இழந்து விடுகிறார்கள். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுத்தாளர் கல்பத்தா நாராயண் பத்தி சொல்லியிருக்காரு. அவருடைய அந்த எழுத்தின் ஸ்டைல், அந்த நடைய வந்து ரொம்ப அழகா வியாபித்து எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கதையை வந்து அவர் நீட்டி முழக்கி தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத வரிகள் எல்லாம் அவர் எதுலையுமே சேர்க்கல. அது மிகவும் உண்மை. இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா 120 பக்கம் மட்டும்தான். ஆனா கண்டென்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங். குட்டி புக்கு தான். சோ அவர் சொன்ன மாதிரி இதுல அதிகமா தேவையில்லாத வார்த்தை, வரிகள் இதெல்லாம் எதுவுமே இல்ல. ரொம்ப என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, கல்பட்டா நாராயணன் அவர்கள் பேசிக்லி ஹி இஸ் அ போயட். சோ ஒரு கவிஞனோட வேலை என்ன? குறுகிய சொற்கள்ல அந்த வார்த்தைகளின் கணத்தை அவர்கள் அறிவார்கள்.
அதனால தேவையான குறுகிய சொற்களை வைத்து ஒரு கனமான ஒரு ஒரு பொருளை கொண்டு சேர்ப்பதில் கவிஞர்கள் வல்லுநர்கள். சோ அதே ஃபார்முலாவை தான் இந்த நாவல்லையும் அவர் எழுதியிருக்காரு. கல்பத்தா நாராயணன் அவர்களை பொறுத்தவரை ஒரு இத்தனை பேஜ் இருக்கணும், இவ்வளவு தண்டியா தலகாணி மாதிரி இருந்தாதான் நாவல் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் அவர் கிடையவே கிடையாது. புத்தகத்தின் அளவுக்கும் அந்த கான்செப்டுக்கும் சம்பந்தமே இல்லை. சோ ஒரு 20 பேஜோ 120 பேஜோ அதுல நம்ம கரெக்டா கொண்டு போய் சேர்த்துட்டா போதும் அப்படிங்கிறது மட்டும்தான் எழுத்தாளர் கல்பத்தா நாராயணனுடைய அந்த கணக்கு. சரி, இப்போ நாம கதைக்குள்ள போலாம். சுமித்ரா இறந்து விட்டாள். இதுதான் ஆரம்பம். பொதுவா ஒரு கதைனா எப்படி இருக்கும்? கதை அப்படியே லைனா ஒரு நபரை பத்தி பேசுவாங்க, அவங்க லைஃப், அங்க நடந்த இன்சிடென்ட் எல்லாமே பேசிட்டே வருவாங்க. கடைசியில இதெல்லாம் முடிஞ்சு கடைசியில இறந்துட்டாரு அப்படின்னு ஓகே தேர் எண்ட்ஸ் தி எண்ட் அப்படின்னு போட்டுருவாங்க. ஆனா இங்க ஆரம்பமே சுமித்ரா இறந்து விட்டாள். சோ அவங்க இறப்புல இருந்து அடுத்தடுத்த சம்பவங்கள் மூலமாக அவங்களுடைய ஸ்டோரி, அவங்களுடைய லைஃப் வந்து ஸ்லோலி அன்ஃபோல்ட்ஸ், மெதுவா அவங்களுடைய வாழ்க்கை அவிழ்கிறது. இத வந்து எஸ் ராமகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இது இந்த ஒரு கருவுல இருந்த இந்த மெயின் லைன்ல இருந்துதான் ட்ரிபியூட்டரிஸ் மாதிரி வெவ்வேறு லைன்ஸா வெவ்வேறு புது புது ஸ்டோரிஸ் இந்த மைய கருத்துல இருந்து விரிவா போகுது அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. சரி, என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். கணவர் வாசுதேவன், சுமித்ரா வந்து கணவர் வாசுதேவன் மகள் அனுசுயாவோட வயநாட்டுல வசிக்கிறார். ஒரு நல்ல வசதி படைத்த ஒரு குடும்ப வாழும் ஒரு செல்வ சீமாட்டி தான் சுமித்ரா. வசதிக்கு அந்த ஊர்லயே ரொம்ப பணக்கார குடும்பம் சுமித்ராவின் குடும்பம். சுமித்ரா பாத்தீங்கன்னா ஒரு அலாதியான குணம் படைத்த பெண். அவங்களுக்கு வந்து எப்பவுமே தன்னை சுத்தி ஆளுங்க இருக்கணும், மக்கள் மேல மத்தவங்கள நிறைய நேசிக்கிற குணம் கொண்டவங்க. தான் தனியா இருக்கணும், எனக்கு என்ன அப்படிங்கிற கேரக்டர் அவங்க கிடையவே கிடையாது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வாசுதேவன் வந்து யாரோடையும் அதிகம் மிங்கிள் ஆக மாட்டார், யார்கிட்டயும் மனம் விட்டு பேச மாட்டார். சுமித்ராக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாரு. சுமித்ரா எப்படிப்பட்டவங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைந்தது அட்லீஸ்ட் 6 to 7 டைம்ஸ் அவங்க குளிப்பாங்க. காலையில விடிகாலைல ஒரு வாட்டி குளிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் பலாப்பழம் சுளை உரிக்கணும்னா உரிச்சு வச்சுட்டு திரும்ப போய் குளிச்சுட்டு வருவாங்க. காஃபி தோட்டத்துக்கு அவங்க வீடை சுத்தி பெரிய காஃபி தோட்டம் இருக்கு. சோ காஃபி தோட்டத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா திரும்ப வந்து குளிப்பாங்க. சரி, பக்கத்து வீட்டு அக்காவோட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலான்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தா திரும்ப குளிப்பாங்க. தன்னை எப்போதும் சுத்தப்படுத்தி கொண்டே இருப்பவள் சுமித்ரா. ஒவ்வொரு முறையும் குளிச்சுட்டு வெளியில திண்ணையில வந்து உட்கார்ந்தாங்கன்னா ஏதோ ஒரு ரீபர்த் எடுத்த மாதிரி, ஒரு புது ஜென்மம் எடுத்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆவாங்க. சோ இதெல்லாமே சுமித்ராவுடைய கேரக்டர்ஸ். அண்ட் எல்லாத்துக்கும் மேல ஷி லைக்ஸ் ஹர் செல்ஃப், ஷி லவ்ஸ் ஹர் செல்ஃப். தூங்குறப்ப கூட அவங்க எப்படி தூங்குவாங்கன்னா, தன்னை அணைத்து கொண்டு தூங்குவது போல, அதாவது ஒரு கை மார்பின் மீதும் ஒரு கை வயிற்றின் மீது இப்படி வச்சுக்கிட்டு தான் அவங்க தூங்குவாங்க. சோ அன்றும் சுமித்ரா இதே நிலையில்தான் இறந்து கிடந்தாள். அன்னைக்கு என்ன ஆகுது காலையிலன்னு பாத்தீங்கன்னா, கணவர் வாசுதேவனுக்கு வந்து டெய்லி மார்னிங் வயநாட்டு காஃபி எஸ்டேட் சுத்தி வாக்கிங் போயிட்டு வர பழக்கம் அவருக்கு இருக்கு. வெரி சிம்பிள் பர்சன். காலையில 7 மணிக்கு போனார்னா 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும், அவ்வளவுதான். அங்க இருந்து அப்படியே போறது, ஃப்ரெண்ட்ஸோட போய் காஃபி சாப்பிடுறது, அதெல்லாம் அவருக்கு இல்லவே இல்லை. போனோமா வந்தோமான்னு இருப்பாரு. ஆனா அன்னைக்கு மட்டும் என்ன ஆகுது, கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறார், கொஞ்சம் தாமதப்படுத்துறார். நடந்து வந்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு குளத்துல நல்லா துள்ளி குதிக்கிறத அவர் பாக்குறாரு. அதை பார்த்துதான் அவருக்கு என்னவோ நின்னு பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு அவருக்குள்ள தோணுது. சோ அதை அப்படியே பார்த்து மெதுவா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் அங்கேயே டிலே பண்றாரு. அவருக்கே என்னவோ தோணுது, கொஞ்ச நேரம் நின்னு பார்க்கலாமே அப்படின்னு. ஆனா இது ஆசிரியர் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, அவளுடன் ஒன்றி இருந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நேரம் சேர்ந்து வாழ அவருக்கு வாய்த்திருந்தது அப்படின்னு ஆசிரியர் எழுதியிருக்காரு. அவர் வாக்கிங் போகும்போதே இங்க சுமித்ரா இறந்துட்டாங்க. ஆனா இந்த நியூஸ், மனைவி தன்னோடு இல்லை அப்படிங்கிற அவருக்கு நியூஸ் தகவல் தெரியாமையே அவர் அங்க வாக்கிங்ல இன்னும் 1 hour எக்ஸ்ட்ராவா இருந்திருக்கார். சோ மனைவியோட இன்னும் 1 மணி நேரம் கூடுதலாக வாழ்ந்திருக்கிறார் வாசுதேவன் அப்படின்னு சொல்றாரு. எப்பவுமே இவர் வாக்கிங் போயிட்டு வந்த உடனே சுமித்ரா வந்து வீட்டுல சமையல் எல்லாம் முடிச்சு வச்சு எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருப்பாங்க. அன்றும் சமையலை முடித்து வைத்து பாத்திரம் எல்லாம் கழுவி எல்லாம் கவுத்து எல்லாம் ரெடியா நல்லா கிளீனா எல்லாம் முடிச்சு வச்சுட்டு தன் வாழ்வினையும் முடித்து வைத்திருந்தாள் சுமித்ரா. 38 வயதான சுமித்ரா இறந்து கிடந்தாள். சரி, இப்போ அவங்க இறந்துட்டாங்க. இட் வாஸ் a natural death, வேற எதுவும் இல்லை. இனி அவங்க இறந்துட்டாங்கன்ற செய்தி
மெல்ல வெளியில போகுது. ஒவ்வொருத்தரா உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இனி இப்பதான் இதுக்கு மேலதான் நாவலே மெதுவா நகர ஆரம்பிக்குது. முதலில் உள்ளே வருவது யாரை பற்றி சொல்லப்படுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுல இருக்கிற புருஷோத்தமன். புருஷ் என்கிற புருஷோத்தமன். சுமித்ரா கல்யாணம் ஆகி வரும்போது புருஷோத்தமனுக்கு 7 வயசு. 7-year-old பாய், பக்கத்து வீட்டு பையன். சின்ன வயசுலயே புருஷோட அப்பாக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. சோ அவங்க அம்மா, அண்ணா, அப்பா 3 பேர் அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண மணிப்பால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்காக இவங்க எல்லாருமே கிளம்பி போறாங்க. சோ போகும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, புருஷோத்தமன் சுமித்ரா கிட்ட விட்டுட்டு போறாங்க. இது ஃபியூ இயர்ஸ் பேக். இப்ப நம்ம எல்லாம் கூட அதை பார்த்திருப்போம் இல்லைங்களா? சொந்தக்காரங்க வந்து நம்ம வீட்டுல தங்குறது, பசங்களை எங்கன்னா போகும்போது நம்ம வீட்டுல விட்டுட்டு போறது, இதெல்லாமே ரொம்ப இயல்பா சகஜமா நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம். சோ அதே மாதிரி சுமித்ரா வீட்டுல விட்டுட்டு போறாங்க. நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வரைக்கும் பாத்துக்கோங்க அப்படின்னு. அம்மாவிடம் அல்லாது வேறொரு அன்பின் ருசியை உணர்ந்தான் புருஷ். அம்மாதான் உலகம் அப்படின்னு இருந்த அந்த 7 வயசு பையனுக்கு அம்மாவை தவிர அதே மாதிரியான இன்னும் கூடுதலான பாசம் காட்டுவதற்கு வேறொரு பெண்மணி இருக்கிறாங்கன்றத புருஷ் உணர்ந்திருக்கார். ரொம்ப அழகா பாத்துப்பாங்க. அதாவது மென்மையா நல்லா சாஃப்டா சாதம் பிசைஞ்சு துவையலோட சேர்த்து வச்சு ஊட்டுறதாகட்டும். கருவாடு சாப்பிடவே மாட்டார் புருஷ். ஆனா அந்த கருவாடு கூட ரொம்ப ருசியா அழகா சமைச்சு அவருக்கு ஊட்டி விடுறதுல இருந்து, புருஷ்க்கு என்ன பிடிக்கும், என்ன குடிக்க பிடிக்கும், என்ன சாப்பிட பிடிக்கும், ஒவ்வொன்றும் அவங்க அம்மா கிட்ட கேட்டு ரொம்ப பார்த்து ரொம்ப அக்கறையோட பாத்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் புருஷ்க்கு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, ஏன் தான் இவங்க வந்துட்டாங்கன்னு தெரியலையேன்னு நினைக்கிற அளவுக்கு இங்க சுமித்ராவோட குடும்பத்தோட புருஷோத்தமன் ஒன்றி போயிட்டாருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, the way she took care of him, தன்னை ஒரு பெரிய மனுஷனா பாவிச்சு அவங்க பாத்துக்கிட்ட அந்த விதம் தான் புருஷோத்தமனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ சின்ன பசங்க பாத்தீங்கன்னா, அப்பா மாதிரியே இருக்கணும், அப்பா மாதிரியே வண்டி ஓட்டணும், அப்பா மாதிரியே கண்ணாடி போடணும்னு அந்த தன்னை ஒரு பெரிய மனுஷனா நம்ம ட்ரீட் பண்ணணும்ன்றது அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இங்க புருஷோத்தமனுக்கு சுமித்ரா கிட்ட இருந்து கிடைச்சது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுற பழக்கம் இருக்கும். அந்த ஊர்ல அது பிரபலம் இல்லைங்களா? சோ சுமித்ரா வந்து புருஷோத்தமனுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடும்போது, சரி 7 வயசு பையன் தானே, இவங்க தாய் ஸ்தானத்துல இருக்காங்க, டக்குன்னு ட்ரௌசரை கழட்டி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு வர்றது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. இட் இஸ் நாட் அ கிரைம் ஆல்சோ. ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அழகா ஒரு துண்டை எடுத்து அவர் இடுப்புல கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரௌசரை கழட்டுவாங்க. இத ஆத்தர் எவ்வளவு அழகா எழுதியிருக்காருன்னா, அவனில் இருக்கும் ஆணிடம் அவள் காட்டிய மரியாதை அவனுக்கு பிடித்திருந்தது. சோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து புருஷோத்தமனுக்கும் சுமித்ரா மேல ஒரு அதிக அளவுல ஒரு பாசம், அன்பு, நட்பு, இது எல்லாமே ஒன்று சேர்ந்த ஒரு நல்ல அழகான உறவா அவங்க 2 பேருக்குள்ளயும் டெவலப் ஆச்சு. சோ இதே நிலையில புருஷ் வந்து வளர்ந்து பெரியவனாகி வேறொரு பக்கத்துல டவுன் போய் காலேஜ்ல சேர்ந்து படிப்பு முடிச்சு ஹாலிடே டைம்ல இங்க வந்து போறதுமா. சோ அந்த நட்பு வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருந்தது. ஆல்மோஸ்ட் இதுதான் என் வீடு அப்படிங்கிற மாதிரியே அவர் இருந்துட்டு இருந்தாரு. இந்த நட்பு எந்த அளவுக்கு, அன்பு எந்த அளவுக்கு போச்சுன்னு பாத்தீங்கன்னா, புருஷோடைய முதல் காதல அவர் ஓடி வந்து சுமித்ரா கிட்டதான் பகிர்ந்துக்கிட்டார். சுமித்ரா கிட்ட தன்னுடைய காதலி நிர்மலாவை பத்தி அவர் வர்ணிக்கும் போது, நிர்மலா எப்படி இருப்பாங்க தெரியுமா, இப்படி பேசுவாங்க, இப்படி பாப்பாங்க, இப்படி ஒரு மாதிரி தலைய சாச்சு பாப்பாங்க, இப்படி கைய ஆட்டி பேசுவாங்க, இதெல்லாம் வர்ணிக்கதான் புருஷோத்தமனுக்கே மெல்ல உணர ஆரம்பித்தது, அவர் வர்ணிக்கிற அந்த காதலி கிட்டத்தட்ட சுமித்ராவின் சாயலில் இருந்தாள் அப்படின்னு. ஒரு டீனேஜ்லயே வந்து ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, தனக்கு வர்ற ஒரு ஹீரோ ஆகட்டும், தனக்கு வர்ற ஒரு கணவன் ஆகட்டும், இல்ல மனைவி ஆகட்டும், இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு கற்பனை வரும் இல்லைங்களா? சோ அதே மாதிரிதான் புருஷோத்தமனுக்கும் வந்திருக்கு. ஆனா அந்த கற்பனை வந்து சுமித்ராவை ஒத்த சாயலில் இருக்கும்ன்றது அந்த வர்ணனைய சொல்லும் போதுதான் அவரே அது ஆச்சரியமா உணர்ந்திருக்காரு. சோ இப்படியாக போய்கொண்டிருந்த நாட்களில் ஒரு தடவை ஹாஸ்டல் இது படிப்பெல்லாம் முடிச்சுட்டாரு. சுமித்ரா வீட்டுக்குள்ள படி ஏறி உள்ள நுழையும் போது சுமித்ராவுக்கும் கணவர் வாசுதேவனுக்கும் இடையே ஏதோ காரசாரமான விவாதம் நடக்குது. அதுல புருஷோத்தமனோட பெயர் அடிபடுறத இவர் கேட்டுடுறாரு. சோ அன்னையில இருந்து புருஷோத்தமன் மெதுவா அவங்க வீட்டுக்கு போறத குறைச்சிட்டாரு. ஒரு கட்டத்துல அவங்க வீட்டுக்கு போறத முழுசா நிறுத்திட்டார். இதை எப்படி பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு மனைவியோட வேறொரு ஆண் பேசுவது, சின்ன வயசுல இருந்து அவங்க வீட்டு பையனாவே வளர்ந்த ஒரு ஆண்மகனாக இருந்தாலுமே கூட
ஒரு கட்டத்துக்கு மேல தோளுக்கு மேல வளர்ந்துட்டாங்க அப்படின்னா மனைவியோட பேசுறது அவங்களால அது ஏத்துக்க முடியல. அது அது பொசசிவ்னஸ் அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சோ இது புருஷோத்தமன் அதோட அந்த வீட்டுக்கு வர்றத மெதுவா கட் பண்ணிட்டார். சோ அங்க வந்து பார்க்கும்போது இவருக்கு அந்த நினைவுகள் எல்லாமே தனக்கும் சுமித்ராவுக்கும் இருந்த அந்த அருமையான அந்த உறவு, அந்த நட்பு இதெல்லாம் இழந்துட்டோமே அப்படின்னு நினைச்சு அவர் அங்க சுமித்ராவை பார்த்துட்டு நிக்கிறாரு. அடுத்து அதே மரண வீட்டின் திண்ணையின் கீழ் குத்திட்டு அமர்ந்திருக்கிறாள் பனிச்சி கருப்பி. பனிச்சி கருப்பின்னா அங்க வேலை செய்யற பெண் கருப்பி. கருப்பிக்கு வந்து தலைமுடி பாத்தீங்கன்னா சுருள் சுருளா பயங்கர சுருள் சுருளா இருக்கும். அது பார்க்கும்போது சுமித்ரா கிண்டலா சிரிப்பாங்களாம். ஏண்டி எனக்கு என்ன ஆப்பிரிக்கால இருந்து இந்த முடி ஃபிளைட் ஏறி இந்தியால இறங்கி ட்ரெயின் பிடிச்சி நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்டேஷன்ல இறங்கி ட்ரெயின் ஏறி வந்து ஸ்டேஷன்ல இருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்குள்ள வந்து தலையில ஏறி உட்காந்துருச்சா அப்படின்னு கிண்டலா கேட்டு சிரிப்பாங்களாம். அந்த பனிச்சி வாசுதேவன் வீட்டுல இல்லாத சமயத்துல பனிச்சியோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சுமித்ரா. நிறைய பேசுவாங்க, அந்த ஊர்ல சுத்தி இருக்கிறவங்கள பத்தி நிறைய பேசுவாங்க, தன்னை பத்தி நிறைய பேசுவாங்க, பனிச்சிய பத்தி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. சோ ஷி ஸ்பெண்ட்ஸ் a lot of time with them. அதே மாதிரி அந்த பனிச்சிய பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் வந்து ஒரு நாளைக்கு 7-8 தடவை குளிக்கிறேன். ஆனா உனக்கெல்லாம் வந்து குளியலுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா ஒரு விதமான துர்நாற்றமும் அவங்க கிட்ட இருந்து வராது. சோ இது உண்மையிலேயே சுமித்ராக்கு ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி அவங்க சிரிச்சாங்கன்னா அந்த பல்வரிசையும் அந்த பல்லோட இருக்கிற அந்த அந்த ஒயிட்னஸும் வந்து பிரைட்னஸும் வந்து நீ எல்லாம் வந்து டூத் பேஸ்ட் விளம்பரத்துக்கே சவால் கொடுக்குற மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி அந்த பனிச்சியும் தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய சொசைட்டில பெண்கள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, நிறைய விஷயங்களை சுமித்ரா கிட்ட அவங்களும் பகிர்ந்துக்குவாங்க. இங்க பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குமே அந்த கிளாஸ் டிஸ்டிங்ஷன் அப்படிங்கறதே இருக்காது. அதுலயும் சுமித்ராக்கு அதெல்லாம் சுத்தமா என்னன்னு கூட தெரியாது. இன்ஃபேக்ட் அவங்க பனிச்சி வந்து இவங்கள இளைய பிராட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியல. இளம் பிராட்டின்னு கூப்பிடுவாங்க. சாரி, இவங்க வந்து அவங்க கணவர் வாசுதேவன் கிட்ட சொல்றாங்க, என்ன இளம் பிராட்டின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு. அப்போ அவங்க கேட்பாங்க, நான் வந்து இளவரசன் பிரின்ஸ் மாதிரி, நீ இளம் பிராட்டினா இளைய பிராட்டி, சின்ன மகாராணி மாதிரி, அதுதான் அர்த்தம் அப்படின்னு சொன்னதும் இவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாயிடும். உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் லெட்டர் போடுவாங்க, கேட்டீங்களாடி நான் வந்து இங்க மகாராணி ஸ்டேட்டஸ்ல இருக்கேன், என்ன சும்மா நினைக்காதீங்க அப்படின்னு கிண்டலா சிரிச்சு லெட்டர் போட்டு அனுப்புவாங்க. சோ அந்த நான் இவ்வளவு பெரிய ஒரு கிளாஸ்ல இருக்கேன், இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்துல இருக்கேன்ற அந்த தலகணம் கொஞ்சம் கூட சுமித்ரா கிட்ட இல்லவே இல்லை. அதனாலதான் அவங்களால சுத்தி இருக்கிற மக்களோட அவ்வளவு அன்போடையும் அக்கறையோடையும் பழக முடியுது. அடுத்து அந்த வீட்டுக்குள்ள அடியெடுத்து உள்ள வராங்க இவங்களுடைய தோழி கீதா. ஆண்களுடைய நட்பு வட்டம் அப்படிங்கிறது ஒண்ணு, ஆனா பெண்களினுடைய நட்பு வட்டம் வந்து இட் ஹாஸ் a lot of depth. எனக்குமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சோ அந்த டெப்த் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, women discuss a lot about everything with their friends. ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது அவங்களுடைய உலகமே வந்து வேற மாதிரி இருக்கும். யாரிடமும் சொல்ல தயங்கும், ஒரு சொல்ல முடியாத சொல்லக்கூடாத நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட மனம் விட்டு, இன்ஃபேக்ட் அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அமைஞ்சதுன்னா இட் இஸ் அ பிளெஸிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ அதே மாதிரியான ஒரு நட்பு தான் கீதாவுக்கும் சுமித்ராவுக்கும் ஆனது. இவங்களுடைய நட்பே ரொம்ப அலாதியானது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சுமித்ராக்கு திருமணமாகி வருவதற்கு முன், இங்க வயநாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஊர்ல வந்து அந்த வட்டாரத்துல வழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு அந்த 3 நாட்கள் தனியாக தங்குவதற்கென்று ஒரு அறை அமைக்கப்பட்டிருக்கும். அந்த அறையில தான் அவங்க 3 days இருந்து அவங்க வரணும். சோ அந்த அறைக்கு எப்பெல்லாம் சுமித்ரா போறாங்களோ கீதாவும் வந்து சேர்ந்துக்குவாங்க. அவங்களுடைய நட்பு அப்படிதான். இவங்க போகும்போது என்னடி கிளம்பிட்டியா நீயும் அப்படின்னு கேட்டுட்டே போவாங்க. சோ அவங்களுமே அடுத்த நாளோ இல்ல அதுக்கு மறுநாளோ கீதாவும் வந்து இல்ல சுமித்ராவும் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. அந்த அறையில அவங்க தங்குற அந்த 2 அல்லது 3 நாட்கள் அவங்களுடைய உலகமே வேற. நிறைய விஷயங்களை பேசுவாங்க. வெளியே கேட்க கூடாத, வெளியே பேசக்கூடாத, பகிர்ந்து கொள்ள முடியாதன்னு நிறைய விஷயங்களை அவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. கீதா, அவங்க ஃப்ரெண்ட் கீதா எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷீ இஸ் a very vibrant girl.
ரொம்ப ஹை எனர்ஜியோட வைப்ரண்டா இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட் ஜுபைதா வந்து அவங்கள கொதிக்கும் நெருப்பேன்னு தான் கூப்பிடுவாங்க. சோ திருமணம் பற்றி நிறைய கனவுகள் நிறைய பேசுவாங்க. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், கணவர்னா அப்படி இப்படின்னு நிறைய அந்த டீனேஜ் கேர்ள்ஸ் பேசுறது எல்லாமே அவங்க அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் கீதாக்கு திருமணம் நிச்சயம் ஆகுது. அவங்க வந்து கணவர் வீட்டுக்கு கிளம்புற அந்த நாள் வரும்போது அவங்க சுமித்ரா வந்து பாக்குறாங்க. அப்ப சுமித்ராவை கூட்டிட்டு அவங்க அந்த அறைக்கு போறாங்க. நான் என் வாழ்க்கையில எதை மிஸ் பண்றேனோ இல்லையோ, இந்த அறைய நான் நிச்சயம் மிஸ் பண்ணுவேன். இனி எனக்கு அது கிடைக்க போறது இல்ல. நான் இதை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க வருத்தத்தோட கணவர் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. போனதுக்கு அப்புறம் கடித போக்குவரத்து 2 பேருக்குமே தொடர்ந்து இருந்துட்டே இருந்தது. கீதா சுமித்ராக்கு எழுதுறதும், சுமித்ரா கீதாக்கு எழுதுறதும் இது தொடர்ந்துட்டே இருந்தது. பல வருஷங்கள் தொடர்ந்து இருந்தது. அந்த கடிதங்கள்ல கூட திருமணம் ஆகி கணவன் வீட்டுக்கு போன பிறகும் கீதா என்னெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, என்னெல்லாம் கஷ்டம் வருதுன்றதெல்லாம் சுமித்ராக்கு விவரமா கடிதம் எழுதுவாங்க. போன புதுசுல அவங்க வந்து ஒரு கடிதம் எழுதுவாங்க. நீ கல்யாணம் பத்திலாம் ரொம்பலாம் கனவெல்லாம் காணாத, அப்படிலாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு ஒரு வெறுப்போட எழுதுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு கடிதம் எழுதுனாங்க. என் வீட்டுக்காரர் வந்து ஒரு தம்பியோட சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் பிசினஸ் ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. நானு பிசினஸ் மட்டும்தான் ஜாயிண்ட்னு நினைச்சேன். ஆனா அவர் தம்பி வந்து என்னையே வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப இந்த அசிங்கத்தை நான் என்னன்னு சொல்றது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு எழுதுவாங்க. சோ இதுக்கெல்லாம் பதில் கடிதம் உடனே சுமித்ரா எழுதி போடுவாங்க. சோ இது மாதிரியான ஒரு அந்த நேர்ல பக்கத்துல இல்லைன்னாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிற அந்த அந்த கடித போக்குவரத்து வந்து தொடர்ந்து அவங்க 2 பேருக்குள்ள இருந்துட்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு கீதா அங்க வந்து சுமித்ராவை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில குனிஞ்சு சுமித்ராவோட நெத்தியில அழுத்தமா ஒரு முத்தம் வச்சுட்டு, இனிமே நான் யாருக்கு இதெல்லாம் எழுதுவேன், நான் யார்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லுவேன், நான் போயிட்டு வரட்டுமா சுமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மெதுவா கிளம்பி வந்துடுறாங்க. அடுத்து அந்த வீட்டுக்குள்ள வேகமா குடுகுடுன்னு மரியா அப்படிங்கிற எதிர் வீட்டு பொண்ணு உள்ள வராங்க. மரியா வந்து அந்த செய்தி கேட்டு 1 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 9 வாட்டி வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க, திரும்ப உள்ள போயிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. இது மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வேற மாதிரி பேசுறாங்க. மரியாவும் சுமித்ராவும் பழக ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனா அந்த தாக்கம் பாத்தியா, மரியாவால அதை தாங்கிக்கவே முடியல, எவ்வளவு ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டாங்க பாத்தியா, பாவம் மரியா அப்படின்னு பேசுறாங்க. ஆனா உண்மை என்னன்னு மரியாவுக்கும் சுமித்ராவுக்கும் மட்டும்தான் தெரியும். என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, மரியா வந்து ஒரு வசதி கம்மியான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண். கிட்டத்தட்ட ஒரு குடிசையில தான் வாழறாங்க. மரியாவோட அப்பா வந்து நிலத்தை வித்து மரியாவுக்கான ஒரு ஷேரை வந்து ஒரு 5 பவுன் தங்க சங்கிலியா வாங்கி அது கொண்டு வந்து மரியா கிட்ட கொடுக்குறாங்க. மரியா, நீ இதை பத்திரமா வச்சுக்கோ, உன் பொண்ணோட வருங்காலத்துக்கு கல்யாணத்துக்கெல்லாம் இது ரொம்ப உதவும், சோ இதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோன்னு அவங்க அப்பா மரியா கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. சரி, இந்த குடிசை வீட்டுக்குள்ள இதை நான் எங்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வேற. 2வது, என்னோட குடிகார புருஷன் கிட்ட இருந்து நான் காப்பாத்தணுமே இந்த செயின்னு சொல்லி என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு யோசிக்கும் போது சுமித்ரா அவங்க வீட்டுல இருந்து வெளியில வராங்க. சோ இவங்க உடனே என்ன பண்றாங்க, சுமித்ரா வீட்டுக்கு போயிட்டு இந்த செயினை நீ எனக்காக பத்திரப்படுத்தி வை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. சுமித்ராவும் அது பத்திரமா வச்சிருக்காங்க. ஆனா இப்ப என்னாச்சு, சுமித்ரா இறந்துட்டாங்க. அந்த 5 பவுன் சங்கிலி எங்க, யாருக்கும் தெரியாது. நிச்சயமா வாசுதேவனுக்கும் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ இவங்க அசால்ட்டா எங்கன்னா இப்போ பெரிய விஷயம், இப்ப ஆனா வீட்டுக்கு ஊரை விட்டு போறாங்க, இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னா அதை ரகசியமா பெரிய பீரோலயோ லாக்கர்லயோ வைக்காம ஒரு பருப்பு டப்பால போட்டு வைக்கலாம். சோ தட் யாருக்கும் சந்தேகம் வராது. இல்ல ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பால போட்டு சாதாரணமா இங்க வைக்கலாம். இல்ல நிறைய பேர் சாவியை வந்து பூத்தொட்டில வச்சுட்டு போவாங்க, இல்ல மேட் கீழே வச்சுட்டு போவாங்க. அது ஏன்னா இயல்பா இருக்கட்டும், பெருசா அதை ஒரு ஹைப் பண்ண வேண்டாம் அப்படின்னு. சோ அது மாதிரி ஏதாவது இவ வச்சுட்டு போயிட்டாலா என்னன்னு தெரியலையே. இன்னைக்கு வேற நிறைய பேர் வந்து போயிட்டு இருப்பாங்க, யார் கையிலயாவது கிடைச்சதுன்னா என்ன பண்றதுன்னு மனசுக்குள்ள பயங்கரமா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு டென்ஷன்ல தான் அவங்க வெளியவும் உள்ளேயும் உள்ளேயும் நடந்துட்டே இருக்காங்க. ஆனா இது மத்தவங்களுக்கு தெரியாது, இவங்களால சொல்லவும் முடியல. சோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில சுமித்ராவுக்கு பார்த்ததும் மரியாவுக்கு வந்து அப்படியே கோபமும் ஆத்திரமும் வருது. இவ மூஞ்சில காரி துப்பலாம் போல இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், எல்லாமே எதுக்கு, அந்த 5 பவுன் சங்கிலிக்காக. என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா ஒரு வார்த்தை சொல்றாரு. ஒரு தடவை எழுந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் படுத்தா என்ன அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுடைய கோபமும் ஆத்திரமும் அந்த அளவுக்கு தலைக்கு மேல ஏறி போகுது. சோ இப்படி மரியா தவிச்சிட்டு இருக்கிற அந்த சமயத்துல மெதுவா அந்த வீட்டு படி ஏறி வர்றாரு வயசானவர், எடக்குனி நரசிம்ம கவுண்டர் அப்படிங்கிற ஒரு முதியவர்.
எடக்குனி நரசிம்ம கவுடர் வந்து சுமித்ராவுடைய வீட்டுக்கு இந்த பக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு முதியவர். சுமித்ராக்கும் இவருக்கும் ஒரு நல்ல ஒரு நட்புறவு அப்படின்னு சொல்லலாம். விடிகாலையிலேயே 2 பேரும் எழுந்துப்பாங்க. வடக்குனி நரசிம்ம கவுடருக்கு வந்து வீட்டுல யாருமே கிடையாது. வசதி படைத்தவர் தான். ஆனா சொந்த பந்தங்களை அதிகம் நம்பாத ஒரு மனிதர் இந்த கவுடர். தனக்குன்னு வீட்டுல உதவிக்கு ஆளுங்க இருக்காங்க, அந்த ஆளுங்களை நல்லபடியா பாத்துக்குவாரு. இவருக்கான வேலைகளை இவர் செய்துக்குவார், அவ்வளவுதான். மத்தபடி யாருக்கிட்டயும் போறதோ இல்ல உறவுக்காரங்களை வீட்டுக்கு கூப்பிடுறதோ அதெல்லாம் அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. இன்ஃபேக்ட் சுமித்ரா கேட்க கூட செய்வாங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க போய் அவங்க வீட்டுல தங்குனா என்ன, பொண்ணு வீட்டுல போனா என்ன, பையன் வீட்டுக்கு போயிருந்தா என்னன்னா அவர் அதை காது கொடுத்து வாங்கவே மாட்டாரு. அவருக்கு அது வேண்டாம் அப்படின்னு திட்டவட்டமா இருந்துருவார். சுமித்ராக்கும் இவருக்கும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டெய்லி ஈவினிங்ஸ்ல சூடா காஃபியும் உப்மாவும் செஞ்சு அவங்க டெய்லி கொண்டு போய் அந்த கவுடருக்கு சர்வ் பண்ணுவாங்க. கவுடர் வந்து அதை நிதானமா அழகா ருசிச்சு ஒரு பருக்க கூட விடாம கிளீனா சாப்பிடுறத சுமித்ரா பக்கத்துல உட்காந்து ரசிச்சு பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் சுமித்ரா திருமணமாகி வரும்போது கவுடருடைய சிஸ்டர் தான் சுமித்ராக்கு அவங்க ஊர் ஸ்டைல் உப்மா எப்படி செய்யறதுங்கிறத சொல்லி கொடுத்ததே அவங்க சிஸ்டர் தான். ஆனா சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்க கிணத்துல விழுந்து இறந்துடுறாங்க. சோ அன்னில இருந்து சுமித்ரா கவுடருக்கு உப்மாவும் காஃபியும் செஞ்சு கொண்டு போய் கொடுக்கறத ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கவுடருக்கு வந்து கைரேகை பாக்குற பழக்கம் இருக்கு. அந்த ஊர்ல நிறைய பேர் அவர்கிட்ட கை கொடுத்து பார்க்கவே பயப்படுவாங்க. ஏன்னா அவர் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா அது அப்படியே சட்டுன்னு பழிச்சிடும் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்க நிறைய பேருக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் அது நடந்தும் இருக்கு. அவர் ஆளோட கைய பார்த்துட்டு, நீ அடுத்து ஒரு 2 வாரத்துக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா 13வது நாள் அந்த நபர் வந்து காஃபி தோட்டத்துக்கு போனப்போ அங்க இருக்கிற ஒரு கண்ணாடி வீரியன் பாம்பு அந்த நபரை கொத்தி அவர் அங்கேயே இறந்துடுறாரு. காஃபி தோட்டத்துல இருக்கிற ஒரு பெரிய ரிஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காஃபி செடி காம்புல வந்து கண்ணாடி வீரியன் பாம்பு இருக்கும். அது அதையும் நம்மளால டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. கலர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அங்க பழக்கப்பட்ட வேலையாட்களுக்கு மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ண தெரியும். சோ அதுவுமே கூட இத்தனை மணி நேரம் மட்டும்தான் ஒரு செட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அங்க இருப்பாங்க. அந்த டைம் முடிஞ்சதும் அந்த பேட்ச் அப்படியே மாறிடுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லா காஃபி தோட்டத்துல இருந்து வேலை செய்யறது இட் இஸ் நாட் பாசிபிள். அந்த ஸ்மெல் அதெல்லாமே வந்து கொஞ்சம் நாசேட்டிங் ஆயிடும். சோ அந்த கண்ணாடி வீரியன் பாம்பு அங்க இருக்கிறது தெரியாம அந்த நபர் வந்து அந்த கிளைய பிடிச்சதும் பாம்பு கொத்தி அவர் இறந்துடுறாரு. சோ அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பாம்பு கொத்தி அவர் இறந்துட்டாருன்னு சொல்லல, இந்த கவுடரோட வாய் தான் பழிச்சிடுச்சுட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த அளவுக்கு அவருடைய வாக்கு பலித்தம் இருந்ததுன்றது அத்தனை பேருக்கும் ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை. அதுக்கு முந்தின நாள் தான் அவர் சுமித்ராவோட கைய பார்த்து, உனக்கு ஆயுள் ரேகை வந்து வானம் மாதிரி தெளிவா இருக்கு, எந்த ஒரு சங்கடமும் வேண்டாம், 80 இயர்ஸ்க்கு நீ ரொம்ப அற்புதமா வாழ்வ அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறுநாள் காலையில இவர் எழுந்து காஃபி சாப்பிட்டு நியூஸ் பேப்பருக்காக சாய்வு நாற்காலியில உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு அந்த செய்தி வந்து சேருது. செய்தி வந்த உடனே இவர் ஷாக் ஆயிடுறாரு. எதிரில பெரிய வெங்கடாச்சலபதி படம் போட்ட கேலண்டர் தொங்கிட்டு இருக்கும். அப்படியே கடவுளை பார்த்து கேட்பாரு, சின்ன குழந்தையாச்சு அவ, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அந்த துக்கம் தொண்டை அடைக்கிற மாதிரி சாமி கிட்ட பேசுவார். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கவுடரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் இவருடைய பிறந்த நட்சத்திரம் வரும்போது கரெக்டா அந்த நட்சத்திர நாள் வரத்துக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி he will start falling sick. ரொம்ப உடல்நிலை பாதிப்புக்குள்ளாகும். கரெக்டா அந்த பிறந்த நாள் முடிகிற அன்னைக்கு சாயங்காலம் இரவு நெக்ஸ்ட் டே மார்னிங் he'll get all right. சோ அது பல வருஷம் இது தொடர்ந்து நடந்துட்டே வந்துட்டு இருந்தது. இவர் அந்த சிக்காகிற அந்த 4 to 5 days ஃபுல்லா சுமித்ரா தான் இவரோட இருந்து பாத்துக்குவாங்க. ரொம்ப அழகா கேர் பண்ணிக்குவாங்க. சோ அன்னைக்குமே இவர் சுமித்ராவை பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாரு. அந்த சுமித்ராவோட தலைமாட்டுல இருந்து ஒரு 4 அடி தூரத்துல ஒரு செவுரு இருக்கு. அந்த செவுருல இருக்கிற கேலண்டர் அப்படி நிமிர்ந்து பாக்குறாரு. டிசம்பர் 18 அப்படின்னு தேதியில சுமித்ரா வந்து ரவுண்ட் போட்டு மார்க் பண்ணியிருக்காரு. அதாவது அடுத்த 4 நாள்ல இவருடைய அந்த நட்சத்திர பிறந்த நாள் வரப்போகுது. அதை வந்து சுமித்ரா இப்பவே குறிச்சு வச்சிருக்கா அப்படின்ற அந்த அக்கறைய அங்க எழுத்தாளர் அங்க காண்பிக்கிறார். சோ அதை பார்த்ததும் அந்த கவுடருக்கு வந்து அப்படியே மனசு வெம்பி போகுது.
இவ்வளவு அக்கறை எடுத்து நான் என்ன பாத்துக்கிட்டாலே இந்த பொண்ணுக்கு நம்மளால எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறார். சுமித்ராவுக்குமே கவுடர் மேல ஒரு தனி மரியாதை, ஒரு பிரியம் இருக்குன்னு கூட சொல்லலாம். அவருடைய நடத்தை, the way he behaves, the way he handles himself, அதெல்லாம் வந்து சுமித்ரா ரொம்ப ரசிப்பாங்க. வயசானவர் அப்படிங்கிற நிறைய பேர் வந்து அவங்கள செல்ஃப் கேர் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. ஆடை எதாவது விலகி இருந்தாலும் அது சரி பண்ணணும்னு ஒரு சிலருக்கு தோணாது. சத்தமா இரும்புறது, கொட்டாவி விடுறது, சத்தமா ஏப்பம் விடுறது, இதெல்லாமே ஒரு சிலருக்கு முதுமைன்னு வரும்போது இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கவுடர் கிட்ட இல்ல. ஹி சோ வெல் கெப்ட், சோ வெல் பிஹேவ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு நடத்தை, அவருடைய அந்த பிஹேவியர் வந்து சுமித்ராவை ரொம்ப ரசிச்சு பார்ப்பாங்க. இதெல்லாம் இப்படிதான் இருக்கணும், எந்த வயசானாலும் நம்ம நல்லபடியா பாத்துக்கணும்ன்றதுல சுமித்ராக்கு எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை, பிலீஃப் இருந்திருக்கு. அடுத்து ஒவ்வொருத்தரும் வந்து போயிட்டு இருக்காங்க. இதுல இன்னும் ஒரு சிலரும் வந்து போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்க புத்தகத்தை வாசிக்கும் போது நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்ப வந்து நாம முக்கியமான குடும்ப உறுப்பினர்களை பத்தி பேசலாம். எல்லாரையும் பேசுறோம். கணவர் அண்ட் குழந்தை, இவங்களை பத்தி நம்ம நிச்சயம் பேசி ஆகணும் இல்லைங்களா? கணவர் வாசுதேவன், மகள் அனுசுயா. கணவர் வாசுதேவன் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அங்க இருக்காரா இல்லையான்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஹிஸ் அ வெரி சைலண்ட் பர்சன். மிகுந்த செல்வந்தரான அந்த செல்வ செழிப்பான குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தாலுமே கூட தன்னை எங்கேயுமே நிலைநாட்டி கொள்ள மாட்டார். தன்னுடைய பிரசன்ஸ் எங்கேயுமே காட்டிக்க மாட்டார். நிறைய பேர் வந்து அவர்கிட்ட கேட்பாங்க, எங்க நான் பத்திரிக்கை வச்சேன் கல்யாணத்துக்கு நீங்க வரவே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ நான் நிச்சயமா வந்தேங்க, அவர் வந்து அங்க ப்ரூஃப் எடுத்து வச்சு அங்க நிரூபிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். சோ அந்த அளவுக்கு அவருடைய பிரசன்ஸை யாருமே கவனிக்க மாட்டாங்க. அவர் பாட்டிக்கு வருவாரு போவாரு. ஒரு எந்த அளவுக்குன்னு அதாவது அந்த அந்த வயநாடு தோட்டத்திலேயே அங்க இருக்கிற ஒரு சராசரி நபர் மாதிரிதான் இவரும் இருப்பார். வசதி படைத்தவர் அப்படின்றதால ஒரு ஸ்பெஷலா ட்ரெஸ் பண்றதோ, ஸ்பெஷல் அப்பியரன்ஸோட இருக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே அவர்கிட்ட இருக்காது. இன்ஃபேக்ட் இவங்க சுமித்ராவோட கல்யாண சமயத்துல மாப்பிள்ளை வீட பாக்கணும்னு சொல்லி சுமித்ராவோட வீட்டுல இருந்து ஒரு பெரிய பட்டாளமே வந்து போயிருப்பாங்க. சுமித்ரா வந்து வாசுதேவனுக்கு சொந்தக்காரங்க தான். வாசுதேவனோட அப்பாவோட தூரத்து சித்தி பொண்ணுதான் சுமித்ரா. சோ ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபேமிலி தான். சோ இவங்க எல்லாருமே குடும்பத்தை பார்க்கணும், அவங்க வீட்டை பார்க்கணும்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் அவங்க ஊர்ல இருந்து வருவாங்க. யாருமே வந்து வாசுதேவனை பார்க்க மாட்டாங்க. அவருடைய அரண்மனை மாதிரி இருக்கிற அந்த வீட்டையும், அந்த தோட்டத்தையும், காஃபி தோட்டத்தையும், கிணறையும், அங்க இருக்கிற அந்த வாழை செடி, வாழைத்தோட்டம், அதுல ஆசிரியர் வர்ணிச்சிருக்காரு. ஒவ்வொரு வாழை மரத்திலயும் கொலை வந்து ஆள் உயரத்துக்கு இருக்குமா. கொஞ்சம் இமேஜின் பண்ண பாருங்க. ஆள் உயரத்துக்கு ஒரு கொலைனா எவ்வளவு பெருசா இருக்கும். அவ்வளோ ஒரு செல்வ செழிப்போட அந்த தோட்டமோ வயல்வெளியோ இருந்தது. அந்த மக்கள் வந்து மறுபடியும் ஊர் போனதுக்கு அப்புறமும் 1 வாரம் 10 நாளைக்கு இதையே தான் பேசிட்டு இருந்தாங்களா. ஆனா யாருமே வாசுதேவனை பத்தி பேசல. சரி தெரிஞ்சவர் தானே அப்படிங்கறதாலயோ என்னவோ அவரை பத்தி யாருமே பேசல. சொந்தக்காரங்க வீட்டுக்கு கல்யாணம் ஆகி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா கூட அங்க சுமித்ராவை தான் எல்லாரும் விசாரிப்பாங்க, சுமித்ரா கிட்டதான் எல்லாரும் பேசுவாங்களே தவிர வாசுதேவன் தனியா ஒரு மூலையில அப்படியே அமைதியா நின்னுட்டு தான் இருப்பாரு. சோ இதுதான் வாசுதேவனுடைய கேரக்டர். அதே மாதிரி மகள் அனுசுயா பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய சாயல், அதே குணாதிசயம் தான் கிட்டத்தட்ட அனுசுயாவுக்கும் வந்திருக்கு. அனுசுயா வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற ஒரு மாணவி. வெரி சைலண்ட். தன்னுடைய ஃபீலிங்ஸை எப்பவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அனுசுயா கேட்பாங்க, ஏண்டி உனக்குன்னு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இல்லையா? எதுவுமே யார்கிட்டயுமே என்கிட்ட இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயாவது ஏதாவது பகிர்ந்துக்கிறியா இல்லையா? எதுக்கு இப்படி எப்ப பாரு அமைதியா உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கேன் நான் அவங்க அம்மா வந்து அடிக்கடி திட்டுவாங்க. சோ அனுசுயாவும் கிட்டத்தட்ட அவங்க அப்பா மாதிரி, வாசுதேவன் மாதிரி ரொம்ப வெரி சைலண்ட் பர்சன். 12 மணிக்கு தான் அனுசுயா வந்து ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஓடி வந்து அம்மா மேல விழுந்து அழறாங்க. மாதிரி இந்த நிலைமையில நான் உன்னை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு எனக்கு என்னைக்காவது ஸ்லைட்டா ஒரு தாட் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் கண்டிப்பா ஹாஸ்டலுக்கு போயே இருக்க மாட்டேன். ஏமா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அழறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அனுசுயா வந்து அம்மாவை பார்த்து அழுததுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி ஓகே வேற என்ன ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சுத்தி இருக்கிற ஆளுங்க மெதுவா குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெதுவா ஃபியூனரல் ரைட்ஸ் மெதுவா ஆரம்பமாகுது. அந்த ஃபியூனரல் ரைட்ஸ், அந்த கடைசியா இறுதியான அந்த கட்டங்கள், சுமித்ராவின் இறுதியான கட்டங்களை ஆசிரியர் எப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிற அந்த வரிகளை படிச்சுட்டு நான் இதை முடிச்சுக்கிறேன்.
பத்திக்கிச்சு கோபாலன் நாயர் சொன்னார். தேகத்தில் இப்போதுதான் நெருப்பு பற்றி பிடித்தது. உடலின் கொழுப்பு அக்னி சொட்டுகளாக எரிந்து முடிந்த விறகுகளின் மீது விழத் தொடங்கி இருந்தது. நேரமாகும், சின்ன வயசுதானே, வேலாயுதன் நாயர் சொன்னார். வெட்டிவேர் வத்தி என எல்லாவற்றின் மனமும் அடங்கின. சுமித்ரா சுவாசிக்க முடியாத துர்நாற்றமாக மாறிப்போனாள். ஆட்கள் தனியாகவும் இரண்டு பேராகவும் கலையத் தொடங்கினார்கள். முன்பெல்லாம் எரிந்து முடிந்தது என்று உறுதி செய்த பிறகுதான் வந்தவர்கள் மயானத்திலிருந்து போவார்கள். மரணத்தின் சன்னதியில் அதிக நேரம் நிற்பதற்கான திராணி மனிதர்களிடம் குறைந்து கொண்டே வருகிறது. சுமித்ரா தாமதிக்க செய்த காரியங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஞாபகம் வர தொடங்கியது. அது வரைக்கும் சுமித்ரா என்னெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்களோ இனிமே இப்ப அது மத்தவங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து யோசனை வருது, ஐயோ நமக்கு தோட்ட வேலை பாக்கி இருக்கேன், ஒருத்தர் வந்து நான் போய் மாடுங்களை கட்டி போடணுமே அப்படின்னு இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. சுமித்ரா தாமதிக்க செய்த காரியங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஞாபகம் வர தொடங்கியது. மாடுகளை அவிழ்த்து கட்ட, புஞ்சை நிலத்திற்கு தண்ணீர் திறந்துவிட, மாலை நேர கதிர் அடிப்பதற்காக மாடுகளை திரட்ட, காப்பி கொட்டை பறிக்க, மளிகை அளந்து மூட்டை பிடிக்க, மரணத்திலிருந்து ஒளிந்து கொள்ளவும் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். இவள்தான் சுமித்ரா. தேங்க்யூ. எல்லாரும் அஞ்சு சவர நகை என்ன ஆச்சுன்னு தெரியல சார். புக் வாங்கி படிச்சீங்கன்னா தெரியும் சார். புக்கு வாங்கி படிச்சாலும் தெரியாது. நல்ல ஒரு கதை. அதாவது அந்த சொல்லப்பட்ட விதம் வந்து ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு வர்றாரு இல்லையா. அதுல முன்னரை பத்தி சொன்னீங்க, அப்புறம் ராமகிருஷ்ணன் சொன்னீங்க, எழுத்தாளர் சொன்னீங்க, மொழிபெயர்ப்பாளர் சொன்னீங்க. எடுத்த உடனே துக்க வீடு ஆரம்பிச்சு சுமித்ரா அவங்கள பத்தி சொல்லிட்டு கணவரை பத்தி சொல்ற, அவர் ரசிக்கிற ஒரு அந்த கேப், அது அந்த செய்தி தெரியாத வரைக்கும் ஒரு செயல் என்ன நடக்குது அப்படின்றத, ஒரு பக்கம் மரணம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேற ஒரு விதமான அந்த இது நடக்குது அப்படின்றது அது ஒரு வர்ணனையா இருக்குது. இந்த அம்மா வந்து 7 முறை குளிப்பாங்க. அது அது ஒரு 7 முறை குளிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அதை விட அந்த வேலை பணிச்சியோட கம்பேர் பண்றாங்க பாருங்க. நான் 7 முறை குளிச்சோம், இந்த பொண்ணு இவ்வளவு பழிச்சுட்டு இருக்கு அப்படின்றது எழுத்தாளரோட நல்ல ஒவ்வொருத்தரும் அங்க அறிமுகப்படுத்துறது ரொம்ப நல்லா இருக்கு. தாய் இப்ப அந்த நட்பு, புருஷோத்தமோட நட்பு, அப்புறம் வந்து அந்த நட்பின் ஆழம், கீதாவுக்கும் சுமித்ராவுக்கும் இருக்கிற ஆழம், மரியா அவங்க தவிக்கிறது, இவர் சொல்ல வருவாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எடக்குடியில நரசிம்மன் வந்து நரசிம்ம கவுண்டர் வந்து அவர் வராருன்னு சொல்லும் போது இந்த நகையை பத்தி தான் சொல்ல வர போறாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா அவரையும் அதை பத்தி அங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். எல்லாரையும் ஒரு அங்கங்க ஒரு அறிமுகப்படுத்தி அந்தந்த செய்திகளை சொல்லி அந்த பெண்மணியை பற்றிய பல செய்திகளை சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அதாவது அந்த எழுத்து நடை நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருந்தது. அதை அழகா உள்வாங்கி நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்கு பாராட்டுக்கள். மறுபடியும் உங்களுடைய கதையை கேட்டதில் நாங்கள்லாம் மகிழ்கிறோம். வாங்க. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு நல்ல கதையை கொண்டு வந்து சொன்னதுக்கு. இந்த கதை வந்து என்னன்னா, நமக்கு தெரியும் எல்லாருமே, அதாவது ஒரு பாத்திரம், கதாபாத்திரம் வந்து அந்த கதாபாத்திரத்தை விட அந்த கதாபாத்திரத்தை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் இங்க முக்கியத்துவம். அது அந்த அவங்கள பத்தி இல்ல, சுமித்ராவை பத்தி சுமித்ரான்றது ஒரு கதை, அவ்வளவுதான். மற்றபடி அது சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோணம் இருக்கு. அந்த கோணத்தை கவனிக்க சொல்றாரு ஆத்தர். அதுதான் இங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்றது நம்மளோட கற்பனை தான். அவங்க கற்பனைகளை நம்ம என்ன வேணா சொல்லிக்கலாமே தவிர அது ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நமக்கு கிடைச்ச அனுபவங்களுக்கும் தகுந்த மாதிரிதான். ஒரு நல்ல கதையை சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நான் எப்பயுமே எனக்கு நினைவு வரும், நீங்க பேசும்போது அப்பத்துல இருந்தே நான் சொல்றேன், அதாவது ஒரு ஸ்மூத் வே ஆஃப் ஃப்ளோ, அதுல ஒரு பவர் இருக்கும். இந்த பவர் வந்து யார்கிட்ட இருக்குதுன்னா ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவங்க கிட்ட இருக்கும். அந்த ஸ்மூத் ஃப்ளோ இருக்கும், பேசுவாங்க. ஆனா வந்து ரொம்ப ஆணித்தரமா பல விஷயங்களை சொல்ற மாதிரி இருக்கும். அது அந்த ஒரு எனர்ஜி இருக்கும். அது சொல்றப்போ அந்த வார்த்தை அந்த ஸ்டைல் எப்பயுமே பார்ப்பேன்.
ஸோ அது வந்து உங்ககிட்ட இருக்குது, அதை நல்லா பயன்படுத்துங்க. ரொம்ப அருமையான ஒரு இது. ரொம்ப காலங்கள் கழிச்சு பார்த்தாலும் அது மாறல, அது இன்னும் நல்லா மெருகேறி இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டைல் உங்களுக்குன்றது இப்ப எல்லாருமே கதை சொல்றோம், அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டைல் உங்களுக்கு தனி ஸ்டைல் இருக்கு, அந்த தனித்துவம் இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. எங்களோட ரிக்வெஸ்ட் எல்லாம் தொடர்ந்து வரணும்ன்றது தான். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல கதையை சொல்லி எல்லாரும் நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டோம், நிறைய நேரம் தான் எடுத்துட்டோம். எல்லாருமே கொஞ்சம் பேசினாங்க, மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி. செல்வாவுக்கும் வந்தாரு இன்னைக்கு, நான் எதிர்பார்க்கல செல்வா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி, உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி கூறுகிறேன். அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ சார்.